ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருங்கண்ணா? கண்டிப்பா டிஎம்கே தான் சார். விஜய்க்கு தான் போலான்னு இருந்தோம். ஆனா நம்ம கார்த்திக் மோகன் வந்து சார் வந்து நல்லா பண்றாரு. ஸோ அதனால கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு வரும். சும்மா வந்து கேட்டுன்னு கிடக்காத என்ன, எங்க ஓட்டு கலைஞர் ஓடு தான். நாங்க அம்தியில ஊறினோங்க. அடுத்த ஆளுங்களுக்கெல்லாம் போட மாட்டோம். இப்போதான் விஜய்க்கு சொன்னீங்க. நான் இன்னும் வெறுப்பேத்தனா விஜய்க்கு என்ன, அவன் பெரிய ஆளாவான், விஜய்க்கு போடணும். நாங்கள் ரெட்டலிக்கு தான் போடுவோம், அவ்வளோதான். எம்ஜிஆருடைய தீவிர பக்தன் வீரப்பனாலும் சரி ரெட்டலிக்கு தான். நம்ம வந்து நாம் தமிழர் சீமானுக்கு அவர் வந்து விவசாயம் பற்றி பேசுகிறாரு. எப்படி சொல்ல, அத்தியாவசிய பொருள் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் வந்து இலவசம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் தான் போட ஓட்டு எவ்வளோ காலமாக இவனு போட்டு அவனுக்கு போட்டான், இவனுக்கு போட்டு பார்க்கலாம், இவன் இந்த என்ன செய்யறான் பார்க்கலாம். பட் இவ்வளோ வருஷமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அதுவே நமக்கு ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எந்த கட்சிக்கு? நீங்கள் எந்த கட்சிக்கு? டிஎம்கே. ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? பிஜேபி கூட்டணி. அப்போ தான் நாடு உருப்பிடும். கொஞ்சம் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு ஐயா? எங்கள் ஆதரவு யாருக்கு வேணாலும் போடுவான் ஐயா. விஜய்க்கு தான். விஜய் தான். என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரிப் அவரை பார்ப்போம். வந்து இளைய தளபதி தான். தளபதி இருக்கு விஜய்க்கா? அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் யார் ஓட்டு போடுவாங்க? எங்கள் வீட்டில் டிஎம்கேக்கு போடுவாங்க. ஆனால் நான் பெருசானா டிவி கேக் போடுவேன். நான் பெருசானா சிக்கமாக டிவியை தான் போடுவேன். எக்ஸ்போஸ் நேருக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பதை நம்ம மக்களுக்கு கிட்ட தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருங்கண்ணா? கண்டிப்பா டிஎம்கே தான் சார். என்ன காரணம்? வெளிவாக்கம் தொகுதி நாங்க. ஸோ நாங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி விஜய்க்கு தான் போலான்னு இருந்தோம். ஆனா நம்ம கார்த்திக் மோகன் வந்து சார் வந்து நல்லா பண்றாரு. ஸோ அதனால கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு வரும். ஆனால் அந்த தொகுதி தான் எதுவும் ஒரு டெவலப் இல்லைன்றாங்களே. சார் நல்ல டெவலப் இருக்கு சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஆனா ரோடு கிளீனா இருக்கும். ஸோ நீங்க நியூ ஆடி ரோடே பாருங்க எவ்வளவு டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால டிஎம்கே சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அதனால கவுன்சிலரும் டிஎம்கே தான். அதனால அவரும் நல்லா தெரிஞ்சவர்னால கண்டிப்பா டிஎம்கே. சும்மா வந்து கேட்டுன்னு கிடக்காத என்ன, எங்க ஓட்டு கலைஞர் ஓடு தான். நாங்க அம்தியில ஊறினோங்க. அடுத்த ஆளுங்களுக்கெல்லாம் போட மாட்டோம். இப்போதான் விஜய்க்கு சொன்னீங்க. நான் இன்னும் வெறுப்பேத்தனா விஜய்க்கு என்ன, அவன் பெரிய ஆளாவான், விஜய்க்கு போடணும். எங்க ஓட்டு கலைஞர் ஓடு தான். கலைஞருக்கு போட என்ன காரணம்? எதனால அவருக்கு போடுறீங்க? கலைஞருக்கு ஊரே கலைஞருக்கு போடுறாங்க. நம்ம போட்டா என்ன? நம்ம கூலிக்காரு பில்டிங் மேல பில்டிங் வச்சுக்கிறவங்களாம் கலைஞருக்கு தான் போடுறாங்க. நம்ம கூலிக்கார் போட்டா என்ன? யாருக்கும் போட மாட்டேன். யாரும் போட மாட்டேன். இப்போதான் நான் டிஎம்கேல போடுவேன். இப்போ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லா செய்வாருன்னு என்ன இருக்கு. ஒரு சவரம் நகை கொடுக்குறாப்புல, ஒரு மாசத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறாப்புல, ஒரு வருஷத்துக்கு. சூரியன் இதே ஆட்சி பண்ணது. இதை விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா செய்வாங்க. மேஜரா வந்திருந்தேன் நானும். பிரதர், உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 6 பேரு. யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஏதோ எங்க ஆயா தாத்தாலாம் ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. நாங்க விஜய். என்ன காரணம்? நிறைய ரேப்ஸ் கேஸ்லாம் நிறைய வந்து டக்குன்னு தீட்டு வைப்பாரு. அதனால எங்களுக்கு என்ன, நான் வந்து டிஎம்கே கட்சிப்பா. எங்களுக்கு டிஎம்கே வந்தால் தான் நன்மையா இருக்கும். ஆனால் எவ்வளோ குறை சொல்றீங்க? அது இப்போ வந்து எந்த அண்ணா ஏற்கனவே எடப்பாடி வந்தாரு, அப்பயும் ஒரு இது இல்லை. இது வந்து இந்த இடம் வந்து என்ன அவங்க எடுக்க போறான்னு பயம், எதுவும் செய்யலையோ என்னவோ அது என்னவோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாங்க குறைய சொன்னோம். ஆனா பிரீடு வந்து கலைஞர் பிரீட்ல அது போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு கூட. இது ஒரு லைட்டு, அதெல்லாம் நாங்க எதுவும் குறை சொல்லல. இப்போ வர்றவங்க இதே மாதிரி நல்லா இப்போ புதுசா எதுனா நல்லா செய்யணும். செஞ்சா நாங்க யாருக்கு இது பண்றாங்களோ அவங்க நாங்க ஓட்டு போடுவோம். நாங்கள் ரெட்டலிக்கு தான் போடுவோம், அவ்வளோதான். என்ன காரணம்? அது எங்களுக்கு பிடிச்சிது எம்ஜிஆருக்கு, வேற காரணம்லாம் கிடையாது. சரிம்மா. இவங்களாம் வந்து என்ன பண்ண போறாங்க? யாரு இப்போ வரவங்க தான் இருக்கிறவங்க தான். எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், அதனால அந்த ரெட்டலி பிடிக்கும். சரிம்மா. எங்களுக்கு யார் ஆறுதலாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது. அதான் இந்த ஆண்டுகளும் பார்த்துக்கிறீங்களா? 10 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக. மீண்டும் அவங்களுக்கே வரணுமா இல்லை வேற யாரும் புதுசாக வரணுமா? தெரியல. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா? அந்த நேரம் யோசிக்கிறது தான். இப்போ அதுக்கு முன்னே முடிவு கிடையாது. இல்லை, 10 வருஷமா அதிமுக, 5 வருஷமா திமுக.
மீண்டும் அவங்களே வரணுமா இல்லை புதுசாக யாருனா வரணுமா? நாட்டுக்கு நல்லா செய்கிறவங்க யார் வந்தாலும் ஓகே. நம்ம இவர் கார்த்திக் திமுக டிஎம்கே அவருக்கு தான் நான் போடுவேன். கலைஞர் அப்போ இருந்ததுலேருந்து அவருக்கு தான் நம்ம ஓட்டை அவருக்கு போடுறோம். நம்ம வந்து நாம் தமிழர் சீமானுக்கு. என்ன காரணம்? அவர் வந்து விவசாயம் பற்றி பேசுகிறாரு. அவர் மக்கள் வந்து இலவசம் கொடுக்காம வந்து எப்படி சொல்ல அத்தியாவசிய பொருள் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் வந்து இலவசம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து மெயின் கல்வி, தண்ணீர், அப்புறம் வேற ஏதோ சொன்னாரு மருத்துவமா? மருத்துவம் கரெக்டாக சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அது ஒரு காரணம் அவர்கிட்ட ஒரு இத்தனை எலெக்ஷன் சந்திச்சாருன்னு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஆக முடியல அவரால். இன்னும் ஒரு எம்எல்ஏ மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக அவர் ஓட்டு போடுவாங்க. அவர் பேசுகிற வீடியோவில் அவர் பேசுகிற கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிடம் கேட்டால் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. யாருக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டால் போதும். 4 பேர் போட்டி போகிறாங்க. திமுக, அதிமுக, சீமானு, விஜய். இவங்க 4 பேர்ல யாருக்கு? அதிமுகவுக்கு தான். அதிமுக. என்ன காரணம்? எதனா இருந்தால் செய்கிறாங்க. சரி. ஆனால் பட்டா இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு பட்டா இன்னும் கொடுக்கல. இத்தனை வருஷமா இருக்காங்க. எங்கள் மாமியார் காலத்தில் இருந்திருக்காங்க. இன்னும் பட்டா கொடுக்கல. வேறு எதுவும் குறையில. பாத்ரூம் வசதி கிடையாது. இன்னும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாத்ரூம் வசதி சுத்தமாக கிடையாது. ட்ரைனேஜ் வசதி கிடையவே கிடையாது. இன்னும் அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. அதனால தான் ஏரியா கவுன்சிலர்லாம் கோரிக்கை வச்சுட்டீங்களா? அப்போ என்ன சொன்னாங்க? அவங்க சொல்லும் போது வரும்போது கட்சிக்கு வரும்போது தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கு மேலே கண்டுக்கவும் மாட்டுறாங்க. எதனா பொருள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வராங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் வராங்க. மிச்சம் எதுக்கும் வர மாட்டேங்குது. மேடம், வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? எனக்கு அந்த மாதிரி இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னெல்லாம் கிடையாது. யாரு வந்தால் நல்லா இருக்குமோ அதனால். பட் இவ்வளோ வருஷமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து அதுவே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து விஜய் வந்தால், ஐம் நாட் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. பட் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு தான். விஜய் வந்தா எல்லாம், ஏன்னா இவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. அவர் வந்து எப்படி வந்து விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஒரு எல்லாம் மாறும்னெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் மேபி மாறலாம். இப்போ இந்த நம்ம வந்து டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கும், சரி ஓகே இவங்க வரும்போது மாறும் அந்த மாதிரி நினைக்கும். மேபி மாறலாம், நல்லா இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இவ்வளோ நம்ம அவரோட அந்த ஃபிலிம் எல்லாம் விட்டுட்டு வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் விட்டு வந்திருக்காங்க. சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரியலாம். ஒரு மேபி மாறலாம். மாறி இருந்தனா மறுபடியும் அவரே வந்துடுவார். இல்லைன்னா மக்கள் மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு நான் வந்து எம்ஜிஆருடைய தீவிர பக்தன். தலைமை என்ன முடிவு எடுக்குதா, ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போடும். விரே போனாலும் சரி ரெட்டாலிக்கு தான். காசு வாங்காத கட்சி வேலை செய்கிறோம். ஆனால் ரெட்டலை கட்சி மேலே தான் மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்குதா சொல்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால. அவன்கிட்ட கூட்டணி ஓணும் இல்லைப்பா. எம்ஜிஆர் அம்மா இறந்துட்டாங்க, அப்போ ஓட்டு இருந்தது. முகத்தை பார்த்துக்க ஓட்டு. இப்போ கூட்டணி ஓணும் இல்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியே வைக்கல. ஒரு முறை வச்சாங்களே வாஜ்பாய் இருக்கும்போது. அதுக்கப்புறம் கவுத்துட்டாங்க. அது பற்றி நான் திமுக கூட தான் ஒரு முறை வச்சாங்க. இப்போ நான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, கூட்டணியில் தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால் கூட்டணியோட ஆட்சி அமைப்பார் எடப்பாடி. ஓகே, கண்டிப்பாக. இந்த இதில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணே? இது வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலின். என்ன ரீசன்? எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஆனால் திமுக ஆட்சி தான் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வந்து அவருடைய தப்பு இல்லை இல்லைங்களா? கவுன்சிலர், போலீஸ் ஸ்டேஷன் அவங்க தான் அது நடவடிக்கை. இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் வந்து இதை பற்றி அவர் என்ன பேசினா பரவாயில்ல, தப்பு அதனால் இதில் ஒன்றும் தப்பாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இது வந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். தப்பா இருந்தாலும் இது வந்து இதுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. சின்ன பசங்க போலீஸ்க்கு வந்து அவர் தானே, போலீஸ் அவருக்கு தாங்க இருக்கு. போலீஸ் வந்து இவர் வந்து நீங்க அதை ஏன் இதை கண்டுக்காம இருக்கீங்க, அதை பத்தி அவர் எதுனா இதெல்லாம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அவர் அதை பத்திலாம் அவர் எது பண்ணல. இதெல்லாம் ஆதரவு யாருக்குண்ணே? தளபதி தான். விஜய்க்கா? நம்மளுக்கு அப்போலேருந்து தளபதி தான். இப்போ வந்துக்கிறாரு ஓட்டுக்கு எலெக்ஷனுக்காக. சரி, இப்போ ஓட்டு அவருக்கு போட்டு பார்ப்போம். என்ன காரணம்? காரணம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே 2 இதுவுமே சரியில்லை. 2 அரசியல் இதுவும் சரியில்லை. சரி, தளபதி வராபல ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும். அவர் வரணும். திமுக மக்கள் நல்லா செய்யலையா? அப்படின்னா செஞ்சுட்டாங்க அவங்க. இது இப்போ வந்து 5 வருஷத்துல 4 வருஷம் லாஸ்ட்ல தான் அவர் இதுதான் செய்யறாரு. இதை பொருள் எது கேட்கறாங்க அதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ எதுக்காக? ஓட்டுக்காக தானே. அது தேவையில்ல. தளபதியா வரட்டும். அவருக்கு எந்த கட்சிக்கு? நீ எந்த கட்சிக்கு? டிஎம்கே. டிஎம்கே தானா? அது வந்தால் நல்லா இருக்கும். சரி சரி, நாங்கள் டிஎம்கே தான் போவோம். ஓகே. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணே? எனக்கு திமுக தான். திமுக தான். என்ன காரணம்?
இல்லை எப்பவுமே நாங்கள் திமுக தான். அப்பா அம்மா எல்லாருமே திமுக தான். திமுக ஆட்சிலாம் குழந்தைங்களுக்கு மூதாட்டிலாம் பாதுகாப்பு இல்லைன்றாங்களே. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. திமுக தான். எனிதிங் யார் வந்தாலும் ஓகே, பட் நல்லது செய்யும். புதுசா ஏதாச்சும் எதிர்பார்க்கறேன் அரசியல்ல. இல்லைப்பா 10 வருஷம் அதிமுக ஆனாங்க, 5 வருஷம் திமுக ஆனாங்க. மீண்டும் அவங்களே வரணுமா இல்லை புதுசா யாரும் வரணுமா? புதுசா வந்தா ஓகே. விஜய் வராருன்னு சொல்றாங்க. ஸோ விஜய் வந்தா கூட பரவாயில்ல. விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இத்தனை வருஷம் 50 வருஷமா அவங்க ஆடுறாங்க. ஸோ ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது. யார் வந்தாலும் ஓகே, புதுசா பண்ணுங்க. என்ன நாட்டு முன்னேற்றத்துக்காக என்ன வேணா பண்ணுங்க. நான் வேற எதுவுமே திமுக தான். என்ன காரணம்? எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாருப்பா. லேப்டாப் கொடுத்துக்கிறாங்க, பிங்க் கார்ட்டை கொடுத்துக்கிறாங்கப்பா. அதனால மகளிருக்கு காசு கொடுக்குறாங்க. அதனால சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா? எனக்கு ஆதரவு யாருன்னு பார்த்தா அடிப்படையாக தான் நான் சொல்ல முடியும். அடிப்படையில் என்ன இருக்குதோ அது ஏறுதோ இறங்குதோ அது எங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் யார் வந்தாலும் ஏறத்தான் போது, இறங்குதான் போகுது. அடிப்படையிலேருந்து என்ன சட்டமன்றம் வருதோ அதுதான். அதுக்கு மேலே என்ன ஒன்றும் யார் சொல்றீங்க? அதிமுக திமுகவா? யாரோ அடிப்படையிலேருந்து எதுவும் அதுதான். ஆதரவு யாருக்கு? விஜய் தான் போகிற ஓட்டு. விஜய்க்கா? ஆமாம். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன அவர் வந்து அவர் என்ன செய்யறன்னு பார்க்கலையா, அதுக்காக தான் அவரு போடலாம். எவ்வளோ காலமாக இவனுக்கு போட்டோம் அவனுக்கு போட்டோம், இவனுக்கு போட்டு பார்க்கலாம். இவன் வந்து என்ன செய்யறான் பார்க்கலாம். திமுக மக்கள் நல்லா செய்யலையா? என்ன இவனுக்கு வந்து என்ன வேலை செய்யறானுங்க, அது இல்லாமல் பணத்தை சுற்றி போகிறானுங்க கட்சியெல்லாம். அவன் வந்து என்ன வேலை செய்யறான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் சரி. நான் எவ்வளோ காலமாக இதுக்கு போட்டேன், திமுக போட்டேன், போட்டு 2-3 பேர். சரி இவனுக்கு போடு, ராமதாஸுக்கு போட்டேன், அல்ல சரி இவனுக்கு போடு, விஜய்க்கு. இவன் கொஞ்ச காலம் வாயிட்டோம். அல்ல இவன் ஒரு 10 வருஷம் ஆயிடுனா அவர் 10 வருஷம், அவன் ஒரு 10 வருஷம், ஒருத்தனே வாய விடக்கூடாது. ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? என்னோட யாரு நல்லது பண்ணாங்க அவங்களுக்கு என்னோட. 10 வருஷம் அதிமுக ஆனாங்க, 5 வருஷம் திமுக ஆனாங்க. மீண்டும் அவங்களே வரணுமா இல்லை புதுசா யாரும் வரணுமா? எனக்கு பொறுத்தது இந்தியா டெவலப் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். அதான் பார்த்துட்டு இருக்கீங்களே. அதான் சொல்லும் போதே அவங்களுக்கு தெரியல. யார் டெவலப் பாதையில் போறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம. அதிமுகவா? பிஜேபி கூட்டணி, நாட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி. அப்பதான் நாடு உருப்படும் கொஞ்சம். நம்ம இது பண்றது டிவிக்கே தான். என்ன ரீசன்? ரீசன்னா யங்ஸ்டருக்காக ஒரு யங்ஸ்டர், ஒரு ஆக்டர், அதுவும் இல்லாமல் ஆக்டரா இப்போ அவர் இது பண்றதோட இப்போ ஒரு யங்ஸ்டரா மாத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனாலதான் மேபி இவருக்கு ஓட் பண்ணா இவர் வந்து நல்லது பண்ணுவாருன்றது இருக்கு. விஜய் அவர்கள் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும் தான் நினைக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு படத்துல நடிச்சவர், பொலிட்டிஷியனா நடிச்சது எல்லாமே இது பண்ணவர். ஸோ அவருக்கு தெரியும் வாட் he can do for people and all. ஸோ அதனால அவர் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யல, அவங்க எல்லாமே நல்லா தான் செஞ்சிருக்காங்க. பட் விஜய் வந்து ஒரு நியூ, அவங்க 2 கட்சி எல்லாமே டிஃப்ரெண்டா வராரு அவரு. ஸோ அவர் வரும்போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு அவர் ஒரு யங்ஸ்டர் ஆக்டரா, இது வரைக்கும் யாரோ பண்ணாதான் அவர் இது பண்றாரு, டிஃப்ரெண்டா வராரு. ஸோ அதனால தான் அவருக்கு ப்ரொமோட் பண்ணுறது நம்ம சைடில். அதுவும் இல்லாமல் ஒரு ஆக்டராக அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் எல்லாமே நம்ம விரும்பி பார்க்கறது. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப பிடிக்கும். வந்து இளைய தளபதி தான், தளபதி இருக்கு. விஜய்க்கா? அவளுக்கு தான். என்ன காரணம்? இப்போ வந்து உட்காந்து பார்க்கட்டுமே அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு நாள் 2 ஆட்சி மாறி உட்காந்துக்கிறாங்க. என்ன செய்யிட்டாங்க? சரி புதுசா வரும் செய்யிட்டோம். அதிமுக திமுக மக்கள் இது நல்லா செய்யலையா? செஞ்சிருக்கிறாங்க. இவரு என்ன செய்யறான்னு பார்க்கலாம்ல. இவர் அங்க போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. இறந்தவங்களுக்கு 41 பேருக்கு 20,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. 20 லட்சம் 20 லட்சம் எல்லாம் கொடுத்துக்கிறாரு. சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் மேல தப்பு இருக்குதா இல்ல, அது அவங்க விஷயம். அது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். விஜய்க்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ அவர் புதுசாக நிற்கிறாரு, அவருக்கு தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம். விஜய் வந்தால் எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? சேர்ந்தாங்க. சரி அவங்க ஒரு 5 வருஷம் ஆடினாங்க. சரி விஜய் வரட்டுமே, அவர் இந்த வருஷம் ஆடு. கட்டாளிக்கு என்ன காரணம்? நாங்கள் போக அப்பத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து. ஆனால் எங்களுக்கு அது மாற்றம் கிடையாது. கட்டாள கட்சி மேலே தான் மக்கள் அதிருப்தி சொல்லிக்கிறாங்க சொல்கிறாங்களே. அது பரவாயில்ல, பாஜக கூட்டணி விருப்பம் அதுதான். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய். என்ன காரணம்? அவரு எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். கேஸ் வந்து கம்மி பண்ணணும். அண்ட் வந்து எல்லாருக்கும் பெட்ரோல் டீசல்லாம் கம்மி ஆகணும். மெயின் அதுதான். எல்லா சலுகை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாருன்னா கொஞ்சம் ஈஸி. அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? செஞ்சிருக்க ஸ்டாலின். ஸ்டாலின் எல்லாமே பெண்களுக்கு இலவசம் பஸ் கொடுத்துருக்காரு. எல்லாமே எல்லாம் இருக்கு. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? மாறும். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிவி கேக்குதாண்ணா? என்ன காரணம்? ஏன்னா ஒரு மாற்றம் வரட்டும்னு தான். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? மாறணும் கண்டிப்பா. இப்போ இருக்கிற இதோட முன்னாடி பின்னாடி மாறும்னு நினைக்கிறேன். அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? செய்யல. ஏன்னா இது வரைக்கும் 5 வருஷமா நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அதனால நல்லது இல்லை. எங்க அண்ணனும் காங்கிரஸ்ல இளைஞரணி தலைவர், இங்க தான் உட்காந்து இருப்பாரு, அப்ப சேர் போட்டுன்னு இருக்காங்களே. அதனால
திமுக. என்ன காரணம்? இங்கே ஸ்கூல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய அங்கன்வாடி மையம்லாம் சீரமைச்சிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் சாலைகளை புதுப்பிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு ஐயா? எங்கள் ஆதரவு யாருக்கு வேணாலும் போடுவோம் ஐயா. விஜய்க்கு தான். விஜய் தான். என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரிப் அவரை பார்ப்போம். அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? எதுவும் செய்யலையா? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எதுவும் செய்யலை. நம்மளுக்கு எந்த பாடம் இல்லை. செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்கன்ட்டு எந்த இதுவும் வரல. அவ்வளோதான். நம்ம கஞ்சி ஓய்ச்சாதான் நம்மளுக்கு பூவிச்சாதான் எங்களுக்கு காசு. சரிங்க. ஆதரவு யாருக்கு வர தேர்தலில்? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆதரவு. நீங்கள் போட்டால் தான் ஜெயிப்பாங்க, ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்க. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? நான் யாருக்கு வேணாலும் போடுவேன். சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய். என்ன காரணம்? இவ்வளோ நாள் நாங்கள் அவருக்கு தான் சூரியனுக்கு தான் ஓட்டு போட்டோம். இப்போ வந்து புதுசாக ஒரு மாற்றம் வரட்டோம்னு விஜய்க்கு போகிறோம். விஜய் மெயினாக வந்து இந்த கெஞ்சா இது பொம்பளை பசங்களும் பாதுகாப்பு இதுதான் வேணும். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா? மாறுதோ இல்லையோ பார்க்கலாமே. அவருக்கு ஒரு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய் தான் தல. என்ன காரணம்? ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு ஏமாந்து போய் தான் காரணம். சரி, புதுசாக ஒரு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்ம விஜய் தான் கண்டிப்பாக போடும். விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்க? மாட்டோம், கண்டிப்பாக மாட்டோம். அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? எங்க ப்ரோ செய்யறேன்ட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அம்மா இந்த வரையும் நல்லதான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அம்மா இல்லாதனால அவங்க எல்லாம் இதுதான் பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி டிவிக்கே தான். என்ன காரணம்? காரணம் என்ன, இவ்வளோ நாள் நல்லா ஆட்சி பார்த்தோம், புதுசாக பார்க்கலாமே அதுக்காக. அதிமுக திமுக எதுவும் மக்கள் நல்லா செய்யலையா? அப்படி இல்லை, இவ்வளோ நாள் ரசிகையாக இருந்தேன், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அதுக்காக. உங்கள் வீட்டில் யார் ஓட்டு போடுவாங்க? எங்கள் வீட்டில் டிஎம்கேக்கு போடுவாங்க. ஆனால் நான் பெருசானா டிவி கேக் போடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே டிவிக்கு தான் போடுவாங்க. நான் பெருசானா சிக்கமா டிவிக்கே தான் போடுவோம். எப்பயுமே டிவிக்கே தான். யாரை பிடிக்கும் உனக்கு? விஜய். என்ன காரணம்? என்ன ரீசன்? ஏன் விஜய் பிடிக்கும்?